தங்கத்தோட விலை ஜெட் வேகத்துல உயர்ந்துகிட்டே இருக்கு. என்ன சார் காரணம்? நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான ஒரு 5 காரணங்கள்ல பட்டியல் போட முடியும். தாராளமாக போடலாம். இப்போல்லாம் பொருளாதார நெருக்கடி வருதோ அந்த மாதிரி நேரத்தில் எல்லாமே தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தது போக ஸ்பீடாக உயர்ந்து வரலாறு காணாத அளவுக்கு தினம் தினம் போய்கிட்டே இருக்கு. அமெரிக்காவுடைய ஏகாதிபத்திய நடவடிக்கையின் காரணமாக இந்தியாவுல தங்கத்தோட விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படி சொல்லலாமா? கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, எந்த ஒரு நல்ல விஷயத்துக்குமே ஒரு தங்கத்தை வந்து அன்பளிப்பா கொடுத்து அன்பை வெளிப்படுத்துவாங்க. ஆனா இவ்வளவு தூரம் ராக்கெட் வேகத்துல ஜெட் வேகத்துல தங்கம் உயர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா தங்கம் வாங்குறது நின்றோம். கல்யாணத்துக்கு கூட இனிமேல் தங்கம் போட்டு கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், பாமர மக்கள், மிடில் கிளாஸ் மக்களை பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்களே. அப்ப எப்படிப்பட்ட சூழல் இங்க கட்டமைக்கப்படும்? குண்டு மணியாக கடந்தா கூட அதெல்லாம் ஒன்றா சேர்த்துனா சிறுதுளி பெருவெல்லம். அது மாதிரி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்றைக்குமே அது வீண் போகாது. நல்ல விஷயம். அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அதை பண்ணுறது நல்லது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்னும் ஒரு 6 மாதத்துல, இன்னும் ஒரு வருஷத்தில் 2 லட்சத்தை ஒரு சவரன் தங்கத்தோட விலை தாண்டும் போது கண்டிப்பாக எத்தனை நாளில் 2 லட்சம் ரூபாய்? ஒரு 2 லட்சம்ன்றது இந்த வருஷத்துக்குள்ளேயே வந்துடும். இந்த வருஷத்துக்குள்ளேயே வரும். தங்கத்தோட விலை குறைவதற்கு வாய்ப்பே இல்லையா? விலை குறையும். எப்படியோ எவ்வளோ குறையும்னா ஒரு 5லேருந்து 10% விலை குறையும், அவ்வளோதான். ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் குறையுதுன்னா அடுத்த 4 நாளே திருப்பி 500 ரூபாய் விலை உயர்ந்துருது. அதுக்கு முன்னாடியே உயர்ந்துருது. கருத்து கூட சொல்லுவாங்க, நம்மளாம் தங்கமே வாங்காம இருந்தா அதெல்லாம் விலை குறைஞ்சிடும். அப்படி கிடையாது. நான் அதுக்கு தான் பதில் சொல்லுவேன். இப்போ டாலருக்கு மாற்றா தான் தங்கத்தோட விலையை பார்க்கணுமா, அல்லது தங்கத்துக்கு மாற்றா ஏதாவது வருமா? இல்ல, டாலருக்கு பதில் தான் இப்ப தங்கம் வந்தாச்சு வேர்ல்டு லெவல்ல. அப்ப தங்கத்துக்கு மாற்றா நம்ம எதை பார்க்கணும்? என்ன ஆபரணம் இருக்கு? ஆனா அடுத்த வருஷம் இது 25 பவுன் 1 கோடி ரூபாய் கிட்ட தொட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நான் கோடியில செலவு பண்ணி கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். குறைய 1 லட்சம் ரூபாய் கீழே குறைய வாய்ப்பே இல்லையா? அதிகபட்சம் ரேட்டானது 1,20,200 நேற்றுக்கு இருந்த விலை. அதனால இதுல குறைஞ்சதுன்னா 1 லட்சம் ரூபாய்க்கும் கீழே குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷத்துல கண்டிப்பா அவ்வளவு குறையமா. அடுத்த 3 வருஷத்துல 5 வருஷத்துல ஒரு சவரன் தங்கத்தோட விலை எவ்வளவு இருக்கு? அதாவது இந்த வருஷமே 2 லட்சத்தை கடந்துரும். சதப்பத்து 5 லட்சம் தொடும் போல. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கோல்டு குரு சாந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தங்கத்தோட விலை டெய்லியுமே ஜெட் வேகத்தில் உயர்ந்துக்கிட்டே இருக்கு. என்ன சார் காரணம்? இல்லை, இது உயர்ந்துக்கிட்டே இருக்குன்னா கடந்த ஒரு 3 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துருச்சு. அதுவும் குறிப்பாக கடந்த வருஷமும் இந்த வருஷமும் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏதாவது 1 2 இருந்தால் மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஆனால் நிறைய காரணங்களுக்கு ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு காரணத்தினால விலை ஏறுது. முக்கியமான ஒரு 5 காரணங்களில் பட்டியல் போட முடியும். தாராளமாக போடலாம். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல குறிப்பாக சொல்லப்போனால் போர், ரஷ்யா உக்ரைன் வார், அடுத்தது இஸ்ரேல் பாலஸ்தீன் வார், ஏன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நடுவில் கூட பிரச்சனை வச்சு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வர்றப்போ போர் பதற்ற சூழ்நிலை விலை ஏறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, அமெரிக்காவுடைய பொருளாதார நெருக்கடி வந்தோடனே அதனுடைய தாக்கம் தங்கத்தின் விலை ஏற ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய டாலருடைய விலை குறைய ஆரம்பிச்சிடும். மக்கள் எல்லாமே, பெருமுதலீட்டாளர்கள் எல்லாமே அதிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுபோல் வட்டி விகிதத்தை ஃபெடரல் ரிசர்வ் தன்னுடைய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை குறைச்சாங்க. 2 முறை குறைச்சிட்டாங்க. அப்படி குறைக்கிறப்ப என்னாச்சு, அதில் முதலீடு பண்ணியிருக்கவங்க எல்லாருமே அது சும்மா வேஸ்ட்டாக ஒரு 2% 3% தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து எடுத்துகிட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள். ஏன் அவ்வளோ எதுக்கு, மற்ற நாடுகள் எல்லாருமே, அதாவது சைனா, ரஷ்யா, நார்வே, இட்டாலி, இந்தியா, எல்லா நாடுகளுமே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா இன்றைக்கி குளோபல் கரன்சி கோல்டு தான். அமெரிக்கா டாலரை அதன் மேலே நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. அதனால் வந்தாச்சு. இது ஒரு பக்கம்லாம் இருக்கிறப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பல்வேறு விதமான டேரிஃப் வார் விதித்தார். ஒவ்வொரு நாடு மேலேயும் ஒவ்வொரு வாட்டி ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு கண்ட்ரி மேலே இத்தனை சதவீதம் வரும் வரி போடும், இம்போர்ட் டியூட்டி அப்படின்னாங்க. அப்புறம் சைனா மேலே 50%, 75, 100, 150% அப்படிலாம் ஒவ்வொரு அறிக்கை வர தங்கத்தினுடைய பாதிப்பு. இந்தியா மேலேயும் போட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவில் யாரெல்லாம் H1B விசா வச்சு போகிறாங்களோ கம்பல்சரி நுழைவு கட்டணமாக 92 லட்சம், அதாவது நியர்லி 1 கோடி ஆயிடுச்சு.
இதை வந்து அந்த கம்பெனிக்கு செலுத்தணும், இல்லாட்டி யார் வர்றாங்களோ வேலைக்கு அவங்க செலுத்தணும் அப்படின்ற அளவுக்கு அந்த மாதிரி போட்டாங்க. அப்புறம் இந்த கோல்டன் விசா அறிவித்தாங்க. அதுக்கு இத்தனை கோடி ரூபா கொடுத்தா கோல்டன் விசா தரேன். இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைகள் வர 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 தங்கத்துடைய தாக்கம் எல்லாமே தங்கத்தில் வர ஆரம்பிச்சுது. தங்கத்துடைய விலை கிடுகிடுன்னு விலை உயர்ந்து எப்போல்லாம் பொருளாதார நெருக்கடி வருதோ அந்த மாதிரி நேரத்தில் எல்லாமே எல்லாருமே கோல்டு பக்கம். இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்லப்போனால் ரியல் எஸ்டேட், ஃபினான்ஸு, பங்குச்சந்தை இது எல்லாமே டவுன் ட்ரெண்டில் போகும். அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க எல்லாமே அதில் எவ்வளோ தான் லாஸில் பார்ப்பாங்க, இமீடியட்டாக ஏதாவது ஒரு ப்ராஃபிட்னா கோல்டில் எடுத்து போட்டு கோல்டு பக்கம் திரும்ப ஆரம்பித்தாங்க. வேர்ல்டு வைடாக இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் வர வர தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்தது போக ஸ்பீடாக உயர்ந்து வரலாறு காணாத அளவுக்கு தினம் தினம் போய்கிட்டே இருக்குது. உலக பொருளாதாரத்தை ஒப்பிட்டு பேசும்பொழுது சில பேர் சொல்கிறாங்க, அமெரிக்காவை பொருளாதார ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் சீனா பண்ணக்கூடிய ஒரு பிளான், ஒரு சதி திட்டம் தான் தங்கம் விலை உயர்வுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இதில் வந்து உலக அரசியல் இருக்காது. இல்லை, இதில் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்குது. ஜியோ பாலிட்டிக்ஸ்னால தான் இந்த விலையும் உயருது. ஆனால் வந்து சைனா மட்டுமே பண்ணுறதுனால விலை உயரலை. ஏன்னா அப்படி இருந்தால் சைனாவே வந்து உங்களுக்கு வாங்க மாட்டான்ல. சைனாவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 டன் வந்து உற்பத்தி நடக்குது ஒவ்வொரு வருஷமுமே, வெட்டி எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. சைனா நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா பெருகிட்டே இருக்குது. சைனாவில் கோல்டு வந்து அவங்க கவர்மெண்ட்டே வாங்க சொல்கிறாங்க. அந்தளவுக்கு உயர்ந்துக்கிட்டு இருக்குது. இது முழுக்க முழுக்க வந்து அமெரிக்காவுடைய ஒரு கொள்கை ரீதியான எடுக்கக்கூடிய முடிவுகள் அதை சார்ந்து இருக்குது. அமெரிக்காவுடைய ஏகாதிபத்திய நடவடிக்கையின் காரணமாக இந்தியாவில் தங்கத்தோட விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படி சொல்லலாமா? இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில். ஓகே, நீங்கள் சொல்கிறது வந்து அந்த இது கரெக்டு தான், ஏகாதிபத்திய கொள்கை முடிவு. அதை வச்சு உலகம் முழுவதுமே விலை ஏறிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் போய் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கம் அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது எங்கள் பாட்டி பயன்படுத்துறது, எங்கள் பரம்பரை நகை அப்படின்னு சென்டிமெண்ட்டாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, எந்த ஒரு நல்ல விஷயத்துக்குமே ஒரு தங்கத்தை வந்து தான் அன்பளிப்பாக கொடுத்து அன்பை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் ராக்கெட் வேகத்தில், ஜெட் வேகத்தில் தங்கம் உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த எப்படி சொல்கிறது, தங்கம் வாங்குறது நின்றோம், கல்யாணத்துக்கு கூட இனிமேல் தங்கம் போட்டு கல்யாணம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், பாமர மக்கள், மிடில் கிளாஸ் மக்களை பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்களே. அப்போ எப்படிப்பட்ட சூழல் இங்கே கட்டமைக்கப்படும்? இல்லை, இப்போ வந்து இது எதுவுமே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இண்டிவிஜுவலாக பொறுத்த வரைக்கும் தங்கத்தை வந்து ஒரு முதலீட்டு பொருளாக தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. ஆரம்பத்திலலாம் ஆபரணமாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ அதெல்லாம் தாண்டி ஆபரணமாகவும் இருக்கலாம், அதே சமயத்தில் ஒரு சிறந்த முதலீடு, பாதுகாப்பான முதலீடு, எளிய முறையில் அதை வந்து பணமாக்கக்கூடிய ஒரு முதலீடு. மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு லேண்டில் போட்டோம்னா கூட அது விற்கிறப்ப தான் வெயிட் பண்ணி வாங்கணும், பணம் வரும். ஷேர் மார்க்கெட்டில் போனால் கூட T+2 வாங்க, அதாவது டிரான்சாக்ஷன் ப்ளஸ் 2 days 3 days டைம், அப்போ தான் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வரும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அது கூட எல்லாமே கரெக்டாக இருக்கணும்ல. ஆனால் கோல்டில் ஒன்று பண்ணால் மட்டும்தான், அடுத்த ஒரு 1/2 hour 1 hourல பணம் வேணுன்னா கூட ஈஸியாக கொண்டு போய் தங்கத்தை விற்றுட்டு பணத்தை, நமக்கு தேவையான பணத்தை எடுக்க முடியும். அதனால தான் வந்து தங்கம் வந்து இன்றைக்கி விலை வரலாறு காணாத அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மட்டும்தான் முதல்ல பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாமே நாடுகளுமே அதை வந்து முன்னிறுத்தி பர்ச்சேஸ் பண்ணி, ஏன் நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா 720 டன் நகை தான் வச்சுருந்தாங்க, கோல்டு தான் வச்சுருந்தாங்க நம்மளுடைய இருப்பாக. ஆனால் அப்புறம் சடன்னு அதை கொஞ்சம் உயர்த்தி, அது அரசாங்கம் செய்த மிகப்பெரிய நல்ல வேலை அப்படின்றது வந்து அது இன்றைக்கி நம்ம கையில் வந்து 876 டன்னாக கொண்டு வந்தாங்க 2025 மார்ச் 31 நிலவரப்படி. அதுக்கப்புறமும் திருப்பி தங்கத்தை வாங்கி இன்றைக்கி 880 டன் நம்ம வச்சு முதல்ல நம்ம 11வது இடத்துல இருந்தோம் உலகத்திலேயே. ஆனால் இன்றைக்கி 8வது இடத்துல இருக்கோம். அதெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்படின்றப்போ ஒரு நாடே இவ்வளோ யோசித்து கோல்டை வாங்குறாங்கன்னா, வீட்டில் இருக்க நாம் எவ்வளோ முடியுமோ நம்மளால், 1 பவுன் வாங்கணும்னு நினைக்கிறோமா 1 பவுன், இல்லை வாங்க முடியல அதுக்குள்ளே ரேட்டு ஏறி போச்சுன்னா 1/2 பவுன் வாங்குங்க, அதுவும் ரேட்டு ஏறி போச்சா 1/4 பவுன் வாங்குங்க. ஆக மொத்தத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்றதுலேயும் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளும் சக்தியாக இருக்கிறது கோல்டு மட்டும்தான். அதனால் கோல்டில் ஒவ்வொரு கிராமாக கூட இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா சாமானியர்களை பொறுத்த வரைக்கும் முதல்லலாம் பவுனாக வாங்கிட்டு இருப்பாங்க, சவரனாக. இப்போ அது போய் கிராம் வாங்க முடியுமா? பரவாயில்ல, கிராம் வாங்குங்க. நாளைக்கு குண்டுமணி தான் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட குண்டுமணியாக சேர்த்து வைங்க. அதான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, வைரம் வந்து உலகத்திலேயே காஸ்ட்லியானது, ஆனால் அந்த வைரம் வந்து போராக கிடைக்கிறது இல்லை, குண்டுமணியாக தான் கிடைக்கும்.
அது வந்து எடுத்ததுமே இவ்வளோ பெரிய கட்டி வந்து வைரம் கிடைக்கிறது இல்லை, சின்ன சின்ன பீஸ் தான் இப்படி கிடைக்கும். ஏதோ ஒன்று ரெண்டு இதுதான் வந்து ஒரு இது இருக்குது பாருங்கள், டைமண்ட்லேயே விலை உயர்ந்த கோகினூர் டைமண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த கோகினூர் டைமண்டுடைய சைஸ் என்ன, இதோ இந்த மவுஸ் இருக்குது பாருங்கள், இந்த மவுஸ்லேயே பாதி சைஸ் தான், ஒரு 105 கேரட், பாதி கூட இருக்காது, கால்வாசி சைஸ் தான் அந்த கோகினூர் டைமண்டுடைய சைஸு. அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய வைரம், மிக விலை உயர்ந்த வைரம் அப்படின்றப்போ மற்றது எல்லாமே சின்ன சின்ன சைஸாக தான் கிடைக்கும். அது மாதிரி குண்டுமணியாக ஏன் சொல்ல வரேன்னா, குண்டுமணியாக கிடந்தால் கூட அதெல்லாம் ஒன்றா சேர்த்துனா சிறுதுளி பெருவெள்ளம். அது மாதிரி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது என்றைக்குமே அது வீண் போகாது, நல்ல விஷயம். அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அதில் பண்ணுறது நல்லது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்னும் ஒரு 6 மாதத்தில், இன்னும் ஒரு வருஷத்தில் 2 லட்சத்தை ஒரு சவரன் தங்கத்தோட விலை தாண்டும் போலே. கண்டிப்பாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனே பார்த்தீங்கன்னால அப்படி தான் இருக்குது. எத்தனை நாளில் 2 லட்சம் ரூபாய் ஒரு 2 லட்சம்ன்றது இந்த வருஷத்துக்குள்ளேயே வந்துடும். இந்த வருஷத்துக்குள்ளேயே வரும். ஏன்னா ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. நம்ம சுமார் சொல்ல போனோம்னா ஜனவரி 1 2026 பார்த்தோம்னா ஒரு கிராம் 12,440 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி 21% விலை உயர்ந்திருக்கு, 14,960 ரூபா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் வரக்கூடிய நாட்கள் எவ்வளோ தங்க தேவைகள் இருக்குது, தங்கத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அதுக்கு டிமாண்டும் வரப்போகுது. அப்படின்றப்போ இந்த 2 லட்சம்ன்றது இந்த வருடத்துக்குள்ளேயே கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. தங்கத்தோட விலை குறைவதற்கு வாய்ப்பே இல்லையா? விலை குறையும், எப்படியோ எவ்வளோ குறையும்னா ஒரு 5-10% விலை குறையும், அவ்வளோதான். ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் குறையுதுன்னா அடுத்த 4 நாளே திருப்பி 500 ரூபாய் விலை உயர்ந்துருது. அதுக்கு முன்னாடியே உயர்ந்துருது. நான் எப்படி சொல்லுவேன்னா, அதை நீங்கள் சொல்கிறதுலேயே சின்ன ஒரு கருத்து மாறுவேன். முதல்ல 1000 ரூபாய் ஏறிடுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா இறங்குது, அப்புறம் திருப்பி ஒரு 500 ரூபாய் ஏறுது, அப்புறம் 100 ரூபாய் இறங்கு. இப்படி தான் இப்போ புரிஞ்சிக்கவே முடியல. கடந்த ஒரு 1.5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அது வந்து சில பேர் அதில் கருத்து கூட சொல்லுவாங்க, நம்மளாம் தங்கமே வாங்காமல் இருந்தால் அதெல்லாம் விலை குறைஞ்சிரும். அதெல்லாம் அவங்களுடைய இதுக்கு எட்டுனது அவ்வளோதான், அப்படி கிடையாது. நான் அதுக்கு தான் பதில் சொல்லுவேன், தங்கமே வாங்காமல் இருந்தால் கூட விலை குறையாது. ஏன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கொரோனா காலம் வந்துச்சு. அந்த கொரோனா காலத்தில் யார் தங்கம் வாங்கினா? ஒரு பையிலும் தங்கம் வாங்கலை. ஏன்னா சாப்பாடு கிடைக்கிறது பெரிய விஷயம், அரிசி பருப்பு இதை தான் நம்ம சேமித்து வச்சோம், உண்மையும் கூட. தங்கம் எவ்வளோ இருந்தாலும் அதை நான் சாப்பிட்டு உயிர் வாழ முடியாது அப்படின்ட்டு அத்தியாவசிய தேவைகள் பொருளான நம்ம மளிகை சாமான்கள், மருத்துவ பொருட்கள், அது மாதிரி தான் நம்ம வாங்கி அதுக்கு உண்டானது பண்ணோம். ஆனால் ஒரு குண்டுமணி தங்கம் கூட விற்பனை பண்ணலை, வியாபாரம் அப்படி தானே இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் விலை ஏறிச்சே, மார்க்கெட் தான் உலகம் முழுக்க கொரோனா இருந்தது இத்தனைக்கும். அந்த டைமில் விலை ஏறிச்சு. அதனால் அந்த தங்கம் வாங்காமல் இருந்தாலும் விலை குறையும், இல்லை விலை நிறைய குறையும் அப்படின்றது எதிர்பார்க்க தான் ரொம்ப ரொம்ப கம்மி. குறைஞ்சா கூட 5 அல்லது 10% விலை குறையும், அப்புறம் திருப்பியும் அது லாங் ரன்னுக்கு ஏற ஆரம்பிச்சு. இப்போ டாலருக்கு மாற்றாக தான் தங்கத்தோட விலையை பார்க்கணுமா, அல்லது தங்கத்துக்கு மாற்றா ஏதாவது வருமா? இல்லை, டாலருக்கு பதில் தான் இப்போ தங்கம் வந்தாச்சு வேர்ல்டு லெவலில். அப்போ தங்கத்துக்கு மாற்றா நம்ம எதை பார்க்கணும்? என்ன ஆபரணம்? எந்த ஆபரணமே கிடையாது, இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. இதுவரை எல்லாரோடையும் ஒரு ஒப்புத்து கொள்ளணும். இப்போ வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே அதுக்கு வந்து இது பண்ணிக்கணும். அதனால் அப்படி பார்த்தா வேறு எதுவுமே வரலை. அப்படி ஒரு உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டால் தங்கத்தினுடைய விலை குறையலாம். டிமாண்ட் இல்லைன்னா குறைந்தானே ஆகும். ஆனால் இப்போதைக்கு இருக்கிறதுல பார்த்திங்கன்னா டிமாண்ட் நிறைய இருக்குது, தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த வருஷம் முடிக்கிறதுக்குள்ளே 40 சவரன் வச்சுருந்தாலே கோடீஸ்வரன் அப்படின்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக. ஏன்னா ஏற்கனவே வந்து சாமானிய மக்கள்ன்றோம்ல, ஒரு புள்ளியியல் கணக்குப்படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மொத்த மக்கள் தொகை அப்படின்னா 147 கோடி பேர். அவ்வளோ மக்கள் தொகை இருக்குது. அவ்வளோ மக்கள் தொகை இருக்குன்னா சராசரியாக ஒரு குடும்பத்தில் 5 பேர். அந்த ஒரு குடும்பம் வச்சுருக்க தங்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 பவுன். ஒரு குடும்பத்தில் இந்தியாவில் சராசரி 10 பவுன். ஆனால் கல்யாணத்துக்கு சராசரி 25 பவுன் செய்வாங்க. அது செய்யறதுலாம் வேற. ஆனால் அடுத்த வருஷம் இதே 25 பவுன் 1 கோடி ரூபாய் கிட்ட தொட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நான் கோடியில் செலவு பண்ணி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து வெறும் ஒரு 3 சவரன் வச்சுருந்தாங்கன்னா ஒரு சவரனோட விலை 30,000 ரூபா இருந்துச்சு. 3 சவரன் 90,000 மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி அவங்க எல்லாமே லட்சாதிபதி ஆகிட்டாங்க. 3 சவரன் அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி 4,50,000 ரூபா.
ஒரு சாமானிய மக்கள் கூட ஒரு 4.5 லட்ச ரூபா பணம் வைக்கிறதுக்கு இதாகிடுச்சு. 3 பவுன் நகை வச்சுருந்தா அப்போ 10 பவுன் சராசரின்னு சொல்கிறாங்க. அப்போ 10 பவுன்னா என்ன ஆச்சு? இன்றைக்கி கணக்கில் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபா மதிப்புள்ள வேல்யூ அவங்கள்ட்ட இருக்குதுன்னு தானே அர்த்தம். அது மாதிரி தான் போகும். நீங்கள் சொல்கிற மாதிரி 50 பவுன் 100 பவுனுக்கு நகை போடுறாங்களா, கோடியில் செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணேன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்னைக்கு 10 பவுன் வச்சிருக்கவங்க ஒரு வருஷம் கழிச்சு அதை வித்துட்டு வீடு வாங்கிடலாமா? அதுக்கு மாற்றா இருக்குமா? எப்போ வேணா பண்ணலாம். அது வந்து இப்போ கூட பண்ணலாமே. இன்னும் ஒரு வருஷத்துல இன்னும் டபுள் ரேட் ஆயிரும். அதுதான் சொல்கிறேன், அவங்களுடைய தேவைகளை பொறுத்து இருக்கு. நம்ம எல்லா விஷயத்தையுமே எல்லாத்தையுமே நம்ம அப்படி பட்டினி கிடந்து கூட தான், ஒரு வருஷம் பட்டினி கிடந்தால் அதுவே பல லட்சங்கள் வரும். ஆனால் அதுக்காக ஒரு வருஷம் பட்டினி கிடக்க முடியுமா? அது மாதிரி நம்மளுடைய தேவைகள் எப்படி இருக்குது? நமக்கு 3 வேளை சாப்பிட வேணும்னா 3 வேளை சாப்பிட்டு தானே ஆகணும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள். அது மாதிரி அவங்களுக்கு இமீடியட் தேவைகள் இருந்தால் அவங்க 3000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க ஒரு கிராம். இன்றைக்கி 15,000 ரூபா. பரவாயில்ல தானே, 5 மடங்கு உயர்ந்துருச்சுல்ல. அதை நினச்சி இன்றைக்கி அவசியம் தேவைன்னா அதில் போகலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு தேவையே இல்லை அப்படின்னா செவனேன்னு சும்மா இருக்கலாம். அதுக்கப்புறம் அது பாட்டு ஏறிக்கிட்டு இருக்கோம், அதில் வந்து நம்ம ஈல்டு பண்ணிக்கலாம். பாமர மக்கள் சார்பாக, வீட்டு பெண்கள் சார்பாக அந்த கேள்வி கேட்குறேன். தங்கத்தோட விலை எப்போ 1 லட்ச ரூபாய்க்கு கீழே குறையும்? இல்லை, இப்போ வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கே அந்த 1 லட்சம்ன்றது வந்தாச்சு. இன்னைக்கு இனிமேல் குறைய 1 லட்ச ரூபாய் கீழே குறைய வாய்ப்பே இல்லையா? இன்னைக்கு அதிகபட்சம் ரேட்டான்றது 1,20,200 ரூபா. இன்னைக்கு ரேட் ஒரு சவரன் நேற்றுக்கு இருந்த விலை. அதனால் இதில் குறைஞ்சதுன்னா 1 லட்ச ரூபாய்க்கும் கீழே குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷத்துல கண்டிப்பாக அவ்வளோ தோராயமா அடுத்த 3 வருஷத்துல 5 வருஷத்துல ஒரு சவரன் தங்கத்தோட விலை எவ்வளோ இருக்கும்? அதாவது இந்த வருஷமே 2 லட்சத்தை கடந்துரும். அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இல்லை ஒருவேளை பிரச்சனைகள்லாம் இல்லாமல் சுமூகமாக எல்லாமே செட்டில் டவுன் ஆகிடுச்சு, வேறு துறையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த 2 லட்சன்றது அப்படியே நிற்கும். 2 லட்சத்துலேருந்து ஒரு 2.10 ஆகும், இல்லை 1.90 ஆகும், இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். இல்லை அதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏகப்பட்ட இது தேவைகள் இருந்துச்சுன்னா அது கிடுகிடுன்னு 3, 3.5, 4 அப்படின்னு போகிறதுக்கு வாய்ப்பு. நீங்கள் சொல்ல பார்த்தா 5 லட்சம் தொடும் போலையே. அது அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை பொறுத்து அது ட்ராவல் பண்ணும். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, எனக்கு நன்றி. நன்றி சார்.